ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மே 23 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து முத்து மீனாவை ரூம்ல படுக்க சொல்லிடுறாங்களா. அப்போ மனோஜ் வந்து அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியில வந்தோடனே அவருக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஓடி போய் கதவு தட்டுறாரு. உடனே முத்து என்னடானோடனே சார்ஜர் எடுக்கணும்னே அப்புறமா வெளியில வந்தோடனே ரோஹிணி கிட்ட என்னோட ஃபேவரட் பில்லோ எங்க அதை எடுத்துட்டு வரலையான்னு சொல்லிட்டு ஓடி போய் மறுபடியும் கதவு தட்டுறாரு. என்னடானோடனே எனக்கு அந்த பில்லோ இருந்தால் தான் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியில வந்துடுறாரு. மறுபடியும் போய் கதவு தட்டுறாரு. இப்ப முத்து என்ன பண்றாருன்னா, உள்ள இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பெட்ஷீட்ல போட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிங்க பாரு. உங்க 2 பேர் திங்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. எடுத்துட்டு போ. இதுக்கு மேல வராத அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருந்தாரு. இங்க ரூம்குள்ள வந்து மீனா கீழே படுத்துக்கலாம்னு சொல்லி பாய் விரிக்கிறாங்க. அப்போ உடனே முத்து நானும் கீழே படுத்துக்கிறேன்னு சொல்லி கீழே படுத்தோடனே, அது உன் மேல ஒரு மல்லிகைப்பூ மணம் அடிக்குமா? அதிலேயே படுத்து தூங்கிட்டேன்னா, நீ இல்லாம எனக்கு தூக்கம் வராது. முன்னாடி வேணா ஃப்ரிட்ஜ்ல இருந்து மல்லிகைப்பூ எடுத்துட்டு வந்து சுத்திக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டோனே, உங்க மேல சுத்தி விடவா அப்படின்னு கேட்டோனே, இப்ப முத்து என்ன சொல்றாரு, அதான் நீ இருக்கிறன்னு சொல்லிட்டு மீனா வந்து பிடிச்சு இழுக்கிறாரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மனோஜ் பாவம் தூங்காம கீழ உட்கார்றாரு, மேல உட்கார்றாரு. அப்படி இது பண்ணிட்டே இருக்கிறாரு. ரோகிணி நல்லா தூங்கிறாங்க. இவ எப்படி இப்படி தூங்குறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, ரோகிணி என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் இந்த 1 வாரம் தான். அடுத்த வாரம் பாரு, ஸ்ருதினா வெளியில படுக்க மாட்டா. அவ ரொம்ப வசதியா வளர்ந்தவ. பாதியிலேயே இந்த மாரி பிரச்சனை பண்ணுவா. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோனே, இப்ப காலையில என்ன ஆகுதுன்னா, மனோஜ் 6:30க்கே எந்திச்சு உட்கார்ந்துருக்கிறாரு தூக்கம் வராம. அப்ப விஜயா வந்துடுறாங்க. விஜயா பார்த்தோனே ஓடி போய், "என்னம்மா இப்படி வெளியில படுக்க வச்சிருக்கீங்க? நான் இனிமே பிசினஸ் தொடங்கணும். அப்ப எனக்கு நெறைய யோசிக்க வேண்டியது இருக்கும். இப்படி தூங்காம இருந்தா எப்படிம்மான்னோனே, "இருடா இன்னும் ஒரு வாரம் பொறுத்துக்கோ. நான் வந்து எதனாச்சும் ஒரு இது பண்றேன்." அப்படிங்கிற மாரி விஜயா சொல்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, எல்லாருமா சாப்பிட உட்காரும்போது, கடை தொறக்கறத பத்தி பேசுறாங்க. நாளைக்கு யார வச்சு தொறக்க போறேன்னோனே, இந்த மாரி சினிமா ஆர்டிஸ்ட்ட கூப்பிட்டுருக்கேன் அவனோனே, அவங்களுக்கு ஒரு ரூ. 1,00,000 ரூ. 2,00,000 செலவாகணும்னே, இப்போ அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, "எதுக்கு இப்படி செலவு பண்ணிட்ட?" அப்படின்னு. அதுவும் இல்லாம தேவையில்லாம இப்படி அவங்க அப்பா கஷ்டப்பட்டு தானே உனக்கு காசு குடுத்துருப்பாரு. எதுக்கு இப்படி தேவையில்லாம செலவு பண்றன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்கிறாரு. இப்ப ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. விஜயா வந்து அப்படி ரொம்ப சோகமாவே உட்கார்ந்துருக்காங்க. இப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, "ஏன் அம்மா வச்சு இல்ல பாட்டி வச்சு தொறக்கலாமே" அப்படின்னோனே, முத் மனோஜ் வந்து திருப்பி திருப்பி வேணாங்கிற மாரியே பேசுறாரு. அப்புறமா ரோஹிணி ஒரு இடத்துல சுதாரிச்சுட்டு, "ஆமா ஆன்டிய வச்சே பேசாம ஓப்பன் பண்ணிடலான்னோனே" இப்ப ஸ்ருதி என்ன சொல்றாங்க, "என்ன ரோகிணி இப்படி மாறிட்டீங்க?" அப்படின்னோனே, "இது ஒரு பெரிய அந்தர்பல்ட்டியால இருக்கு" அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. கடைசியில வந்து பாட்டி தலைமையில விஜயா வந்து கடைய ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமா பேசி முடிவு எடுக்குறாங்க. அப்போ விஜயா வந்து அப்படியே ரொம்ப சந்தோஷத்துல வேக வேகமா சாப்பிடுறாங்க. அத அப்படியே முத்து பார்த்துட்டே இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.